பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:4. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, இது வேதத்தில் தாவீது ராஜா என்கிற ஒரு பக்தன் சொல்லுவார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்படின்னா கர்த்தர் நம்மளை எப்படி நடத்துவார் அப்படின்னா, நீதியின் பாதையில் அவர் நம்ம ஆத்துமாவே தேற்றுவார். ஆத்துமா அப்படின்னா இருதயத்தில் வியாகுலங்கள், வேதனைகள், பாடுகள், நம்மளை கஷ்டப்படுறோம் அப்படின்றது எதை மூலம் தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம இருதயத்தில் வருகிறதான ஒரு துக்கம். அப்படி தானே நம்முடைய ஆண்டவர் எதை தேற்றுவார் அப்படின்னா, ஆத்துமாவை தேற்றுவாராம். வெளிப்பிரகாரம் நம்ம ஒரு வேலை நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஏதோ ஒரு உடைக்கப்பட்ட காயத்தோடு, நொறுங்கின ஒரு இருதயத்தோடு, நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் புறக்கணியார்னு போட்டிருக்கு. அப்படின்னா அப்படிப்பட்ட இருதயத்தோடு ஒரு வேளை இந்த காலையில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் ஆத்துமாவுக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவார். நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நம்மளை நேசிக்கிறவங்களாக இருக்கட்டும், நமக்கு என்ன செஞ்சாலும் நம்ம ஆத்மாவில் ஒரு சமாதானம், ஒரு ஆறுதல் வரணும் அப்படின்னா அது ஆண்டவர் நமக்குள்ளே வந்தாதான். அவர் ஒரு தாயை போல தேற்றுகிறவர். யார் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்த தேவன். ஸோ ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இன்றைக்கு ஆண்டவரை தாவீது ராஜா ஜெபிச்சது போல் நீங்கள் என்னோடய ஆத்துமாவை தேற்றி உங்களுடைய நாமம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி தானே அவர் தான் நம்மளை என்ன பண்ண முடியும்னா நீதியின் பாதையில் நடத்த முடியும். நீதினா நேர்மையான வழியில். ஒருவேளை நம்ம நடக்கிற பாதையில் கூட நமக்கு சோர்வு வரலாம், வேதனை வரலாம், அதன் மூலம் துன்பம் வரலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம கூட இருப்பார் அப்படின்னா நம்மளை நிச்சயமாக என்ன பண்ணுவார், நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்போ நம்மளோட வழிகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, ஏசப்பா நீங்கள் தான் என் மேய்ப்பராக இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீங்கள் ஆத்துமாவை தேற்றுவேன்னு சொன்னீங்களே, நீங்கள் தேற்றி அப்பா செம்மையான வழியில் என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லுங்கள். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக உங்களோட பாதை என்ன பண்ணாது அப்படின்னா மாறுதலாக முடியவே முடியாது. காட் பிளஸ் யூ. ஆமென்.